சீனாவில் வசூல் மழை பொழிந்த டாப் 10 இந்திய படங்கள். அப்படிதான் 10வது இடத்தில் மகாராஜா. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 91.65 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. இது விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். அடுத்ததாக டாய்லெட். 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 100 கோடி வசூலையும் செய்திருந்தது. இது அக்ஷய்குமார் நடிப்பிலும் வெளிவந்திருந்தது. அடுத்ததாக மாம். இந்த திரைப்படம் 2017ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இது 110 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. இதில் ஸ்ரீதேவி, சஜல் அலி போன்றோரும் நடித்திருந்தனர். அடுத்ததாக பிகே. இந்த திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. 128 கோடி வரை வசூல் செய்திருந்தது. அப்படி இந்த 128.58 கோடி ரூபாய் வரை வசூல் செய்த இந்த திரைப்படத்தில் அமீர் கான் அவர்களும் நடித்திருந்தார். அடுத்ததாக ஹிச்சி. அதாவது 156 கோடி வரை இந்த ஒரு திரைப்படம் வசூல் செய்திருந்தது. இதில் ராணி முகர்ஜி நடித்திருந்தார். இந்த திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. அடுத்ததாக ஹிந்தி மீடியம். இந்த திரைப்படம் 2017ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. 219.17 கோடி ரூபாய் வரை வசூல் செய்திருந்தது. இர்ஃபான் கான் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார். அடுத்ததாக பஜ்ரங்கி பைஜான். இந்த திரைப்படம் 2015ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. 295 கோடி வரை வசூல் செய்திருந்தது. இந்த திரைப்படத்தில் சல்மான் கான் அவர்களும் நடித்திருந்தார். அடுத்ததாக அந்தாதுரன். இந்த திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படம் அப்படி 333.62 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. இதில் ஆயுஷ்மான் குரானா என்பவரும் ஹீரோவாகவும் நடித்திருந்தார். மற்றொரு பக்கம் பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தான் அந்தகன் திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய ரீமேக் ஆகும். அடுத்ததாக சீக்ரெட் சூப்பர் ஸ்டார். இந்த திரைப்படம் 2017ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இது சீனாவில் 757.1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. இது அமீர் கான் அவர்களுடைய நடிப்பிலும் வெளிவந்திருந்தது. கடைசியாக தங்கல். இந்த திரைப்படம் 2016ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படம் 1305 கோடி வரை வசூல் செய்திருந்தது. இதில் அமீர் கான் ஹீரோவாகவும் நடித்திருந்தார். இந்த ஒரு திரைப்படம் அப்படி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பு பெற்ற படமாகவும் மாறியிருந்தது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.